الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் மிகச்சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமாகும். வழிகாட்டல்களிலே மிகச்சிறந்த வழிகாட்டல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்திலே புதுமையான காரியங்களை நுழைவிப்பதாகும். ஒவ்வொரு புதுமையான காரியமும் பித்அத்தாகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹுத்பா பிரசங்கங்களின் ஆரம்பத்திலே ஞாபகமூட்டி இருக்கிறார்கள். அதை நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக 6 அம்சங்களை ஈமான் கொள்ள வேண்டும். அந்த ஈமான் என்பது உறுதியாக இருக்க வேண்டும். அதில் ஒரு கடுகளவேதும் அணுவளவேதும் சந்தேகம் வந்துவிடக் கூடாது. அந்த 6 விடயங்களிலே ஒரு விடயம்தான் அல் ஈமானு பில் யௌமில் ஆகிர், மறுமை நாளை ஈமான் கொள்ளுவது என்பது. மறுமை நாளை ஈமான் கொள்கிற அந்த அம்சத்திலே ஒருவர் மரணமடைந்ததற்கு பின்னால் இருந்து அவர் மறுமை நாளில் அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிற வரைக்கும் உள்ள அனைத்து விடயங்களையும் ஒருவர் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு மத்தியிலே மிகவும் பலவீனமாக இருக்கிறது. அதனால்தான் இந்த சமூகத்திலே பல பாவங்களும் அனாச்சாரங்களும் அட்டூழியங்களும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். மறுமை வாழ்வு பற்றிய நம்பிக்கையில் பலவீனம். அதிலே முதன்மையான ஒரு விடயம்தான் ஹயாத்துல் பர்ஸஹ், பர்ஸஹுடைய வாழ்க்கை. அதைத்தான் நாங்கள் கபருடைய வாழ்க்கை என்று சொல்கிறோம். பர்ஸஹ் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு அவன் கபரிலே கொண்டு அடக்கம் செய்யப்படுகிறான். அந்த கபரிலே ஒவ்வொருவருக்கும் கேள்விகளுக்கு இருக்கிறது உண்மை. அதை உறுதியாக நம்ப வேண்டும். கெட்டவர்களுக்கு, பாவிகளுக்கு, இறை நிராகரிப்பாளர்களுக்கு அதிலே தண்டனை இருக்கிறது. அது நரகத்தின் படுகொலியாக இருக்கிறது. இதை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். தூய்மையான மூமின்களுக்கு கபருடைய வாழ்க்கை என்பது விசாலமானதாக, பிரகாசமானதாக, சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்கும். இதை நாங்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதிலே நாங்கள் சந்தேகப்படக்கூடாது. ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே பகுத்தறிவை முற்படுத்திய ஒரு கூட்டம், குறிப்பாக முஅத்தஸிலாக்கள்,
ஹவாரிஜிகள் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டு கூட்டங்கள். இவர்கள் வஹியை விட பகுத்தறிவை முற்படுத்துவார்கள். வஹி என்பது அல் குர்ஆன், சஹீஹான ஹதீஸ்கள். இதைவிட தங்களின் பகுத்தறிவை முற்படுத்துவார்கள் அவர்கள். அப்படி முற்படுத்திய காரணத்தால் கபருக்குள் கேள்வி கணக்கு கிடையாது, கபருக்குள் தண்டனை கிடையாது, கபருக்குள் சுவர்க்க பூஞ்சோலை கிடையாது என்று அதை நிராகரித்த ஒரு கூட்டம். நவீன காலத்திலும் சில பகுத்தறிவை முற்படுத்தக்கூடியவர்கள் கபருடைய வாழ்க்கையிலே கேள்வி கணக்கு ஒன்று கிடையாது என்று நிராகரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே இது நமக்கு தெரிந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதிலே நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். அது உறுதியாக இருக்கிறதா? இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், கபருக்குள் ஒருவருக்கு தண்டனை கிடைக்கிறது என்றால் அவருடைய உயிருக்கும் உடலுக்கும் சேர்த்துதான் அந்த தண்டனை கிடைக்கிறது. இதை நாங்கள் உறுதியாக நம்ப வேண்டும். அதிலே ஒரு அணுவளவேதும் சந்தேகப்படக்கூடாது. ஒரு 6 அடி கபருக்குள்ள 2 மலக்குகள் எப்படி வந்து உட்கார்ற, எப்படி அவரை உயிர் கொடுத்து எழுப்பி உட்கார வைக்கிற, எப்படி கேள்வி கேட்கிற, எப்படி தண்டனை கொடுக்கிற, இது சாத்தியப்படுமா என்று பகுத்தறிவை முற்படுத்துகிறவர்கள் வழிகட்டு விட்டார்கள். இது கைபியத்தான விடயம், மறைவான ஒரு விடயம். மூமின்கள் மறைவான விடயங்களையும் நம்பிக்கை கொள்வார்கள். எனவே அந்த நம்பிக்கையை நாங்கள் இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன். ஒருவர் மௌத்தாகிவிட்டார், ஒரு முஸ்லிம் மௌத்தாகிவிட்டார், என்ன செய்கிறோம்? அவருக்குரிய கடமைகள் இருக்கின்றன. அவரை குளிப்பாட்டி, அவருக்கு கஃனிட்டு, அவருக்கு தொழுகை நடாத்தி, அந்த மையத்தை மக்பராவில் மையவாடியிலே அடக்கம் செய்வதற்காக நம்முடைய தோள்களில் வைத்து சுமந்து செல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி சுமந்து கொண்டு போகிற போது நம்முடைய தோள்களில் இருக்கின்ற ஜனாசாக்கள் புலம்புகின்றன. அது ஹதீஸ். என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள்? கெட்ட ஜனாசா, ஒரு கெட்ட மனிதனுடைய ஜனாசா, என்னை ஏன் வேகமாக கொண்டு போகிறீர்கள் என்று அதுக்கு சக்கரத்துல் மௌத்தில் விளங்கிவிட்டது. அவருடைய நிலை என்ன என்பது விளங்கிவிடும். நல்ல மரணம், கெட்ட மரணம் உங்களுக்கு தெரியும். நல்ல மரணத்தை அடைந்தவருக்கு விளங்கிவிடும் நம்முடைய கபருடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை இன்பமாகிவிட்டது. மோசமான மரணத்தை அடைந்தவருக்கு விளங்கிவிட்டது என்னுடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை மோசமாகிவிட்டது. அதனால்தான் இங்கே புலம்புகிறது, என்னை ஏன் வேகமாக கொண்டு போறீங்க? நல்ல அடியாருடைய ஜனாசா என்னை வேகமாக கொண்டு போங்க என்று சொல்லும். சுப்ஹானல்லாஹ், என்னை வேகமாக கொண்டு சேருங்கள், கபருக்குள் எனக்குரியதை நான் பெறப்போகிறேன். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய ஜனாசாவை சுமந்து போகிற போது வேகமாக சென்று கபருக்குள் வைத்து விடுங்கள். ஏன் சொன்னார்கள்? இதற்காகத்தான். நல்ல ஜனாசாவாக இருந்தால் அதற்குரிய அந்த இன்பத்தை அந்த கபருக்குள் அது பெற்றுக் கொள்ளட்டும் வேகமாக. கெட்ட மனிதனுடைய ஜனாசாவாக இருந்தால் அதை உங்களுடைய தோள்களில் இருந்து நீங்கள் வேகமாக இறக்கி விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம ஜனாசாவை சுமந்து கொண்டு போகிற போது சொன்ன வழிகாட்டல் நமக்கு தெரியும். இதை நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த புலம்புதல், அந்த சத்தம் ஓடுவதை அல்லாஹு தஆலா
மனிதர்களும் ஜின்களும் கேட்காமல் மறைத்து வைத்து விட்டார். ஏனைய உயிரினங்கள் கேட்கும். அப்படி கேட்டால் நாங்கள் ஜனாசாவை கொண்டு அடக்குவோமா? அதை அல்லாஹ் நமக்கு மறைத்து வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக கபருக்குள் அந்த ஜனாசாவை கொண்டு வைத்து விட்டு எல்லோரும் சேர்ந்து மண்ணை அள்ளி போட்டு அந்த கபரை மூடிவிடுகிறோம். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நாம் பல பயான்களிலே கேட்டிருந்தாலும் அடிக்கடி மறந்து விடுகிறோம். இந்த கபருக்கு பக்கத்தில் நிற்கிறோம், ஆனா மௌத்துடைய ஞாபகம் வரலண்டா மறந்து விட்டோம். கேள்வி கணக்கு என்பது உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஹதீஸ்கள் பல கிரந்தங்களிலே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த செய்திகளை உங்களுக்கு நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்துகின்றேன். உங்களில் ஒருவர் ஜனாசாவை கபருக்குள் வைத்துவிட்டு நீங்கள் திரும்ப செல்கிற போது உங்களுடைய காலடி சத்தத்தை, அந்த செருப்பு அடித்து செல்லுகிற சத்தத்தை ஜனாசா செவியேற்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த கபருக்குள் 2 வானவர்கள் வருவார்கள். ஒருவருடைய பெயர் முன்கர், மற்றவருடைய பெயர் நக்கீர். முன்கர், நக்கீர் இவர்களுக்கான பொறுப்பு கபருக்குள் கேள்விகளுக்கு கேட்பது. அவர்கள் வந்து உட்கார்ந்து அந்த ஜனாசாவை, அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டுவிடும், அவரை எழுப்பி உட்கார வைத்து அவரிடத்திலே கேட்கப்படுகிற அந்த கேள்விகள் மொத்தம் 3 கேள்விதான் முக்கியமானது. இந்த 3 கேள்விக்கும் அவர் சரியான விடை சொல்லவில்லை என்றால் அவருடைய கபருடைய வாழ்க்கை நரகத்தின் படுகொலிதான். முதலாவது கேள்வி, மன் ரப்புக, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய இறைவன் யார்? இந்த ஹுதுபாவில இருக்கிற யாருக்காவது விட தெரியாம இருக்குமா? என்ன சொல்லுவோம்? ரப்பி அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கேள்வி கேட்கிற போது அல் முஃமின் அல் முஹ்லிஸ், தூய்மையான மூமின், இந்த உலகத்திலே அல்லாஹுவை அறிந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதரை அறிந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு, இந்த மார்க்கத்தை விளங்கி இந்த மார்க்கத்தை மார்க்கமாக ஏற்று வாழ்ந்த ஒரு முஹ்லிஸான மூமின். மன் ரப்புக என்று கேட்டால் ரப்பி அல்லாஹ், மிக தெளிவான உறுதியான விடை வெளியாகும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இரண்டாவது கேள்வி, ஒமா தீனுக, உன்னுடைய மார்க்கம் என்ன? மூமின், தீனி அல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம். மூன்றாவது கேள்வி, உனக்கு அனுப்பப்பட்ட இந்த முஹம்மது என்ற மனிதரை பற்றி நீ என்ன அறிந்திருந்தால் உனக்கு என்ன தெரியும்? அப்போது மூமினுடைய விடை, அவர் அல்லாஹ்வுடைய அடியாரும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்பதை நான் ஈமான் கொண்டிருந்தேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 3 கேள்விகளுக்கும் தூய்மையான மூமினுடைய விடை மிக உறுதியாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரா இப்ராஹிம் 27வது வசனத்திலே சொல்கிறார், وَيُثَبِّتُ اللَّهُ الَّذِينَ آمَنُوا بِالْقَوْلِ الثَّابِتِ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَيَوْمَ الْقِيَامَةِ. ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் உறுதியான வார்த்தையை கொண்டு உறுதிப்படுத்துவான், உலகத்திலும் மறுமையிலும். உலகத்தில் உலமாக்கள் விளக்கம் சொல்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற உறுதியான வார்த்தையை அல்லாஹ் அவருக்கு கொடுத்து அதிலே அல்லாஹ் உறுதியை கொடுப்பார். இது பெரிய பாக்கியம். மறுமையில் உறுதி என்பது உலமாக்கள் சொல்லுகிறார்கள், கபருக்குள் உன்னுடைய ரப்பு யார்,
உன்னுடைய தூதர் யார் என்று கேட்கப்படுகிற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த உறுதியான வார்த்தையை அவர் சொல்வதற்கு அல்லாஹ் அவருடைய நாக்கிலே அந்த உறுதியை கொடுப்பார். சுப்ஹானல்லாஹ். அது அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட். அது இஹ்லாஸ் உள்ள மூமின்களுக்கு கிடைக்கும் சகோதரர்களே, இஹ்லாஸ் உள்ள மூமின்களுக்கு. அதே நேரத்திலே மூமின் அல்லாதவர்கள் இந்த நேரத்திலே அந்த மூமினுக்கு அல்லாஹ் என்ன வைத்திருக்கிறார் என்பதை கூட சொல்லுவார். நீங்கள் மூமினாக இல்லை என்றிருந்தால் உங்களுக்கு நரகத்திலே தயார்படுத்தப்பட்ட இடம் இதுதான். அந்த இடத்தை அவர் கபரிலே இருந்து பார்ப்பார். நீங்கள் மூமினாக இருந்ததால் அல்லாஹ் அதற்கு பதிலாக உங்களுக்கு சுவர்க்கத்தில் உங்களுக்கு தயாரித்த இடம் இதுதான். அந்த இரண்டையும் ஒரு மூமின் அந்த நேரத்திலே பார்ப்பார். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு அவருடைய கபர் என்பது விசாலப்படுத்தப்படும். எந்த அளவுக்கு தெரியுமா? 70 முழங்களுக்கு. கற்பனை கேட்ட அவருடைய 70 முழங்களுக்கு அல்லாஹ் கபரை விசாலப்படுத்துவார். அது பிரகாசம் உள்ள ஒன்றாக மாற்றப்படும். கியாமத் நாள் வரும் வரைக்கும் அவருக்கு அது இன்பம் நிறைந்த ஒரு சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றப்படும். சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்தில் அல்லாஹ் இன்னொரு சம்பவத்தையும் பதிவு செய்கிறான். அவர் கேட்பாராம், நான் என்னுடைய குடும்பத்தவர்களிடத்திலே சென்று இதை அறிவித்து விட்டு வருகிறேன் என்று கேட்பாராம். அப்போது அந்த வானவர்கள் சொல்லுவார்களாம், நம் கனோமத்தில் அரூஸ், ஒரு புது மாப்பிள்ளை உறங்குவதை போது நீங்கள் உறங்கி விடுங்கள். ஏன்னா ஒரு புது மாப்பிள்ளை உறங்குகிற போது நேசத்துக்குரியவரை தவிர வேறு யாரும் அவரை எழுப்ப முடியாது. அதையும் சொன்னாங்க. எனவே நிம்மதியான உறக்கம்தான் மூமினான அடியார்களுக்கு அல்லாஹ் கபரில் கொடுக்கிற இன்பம். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கபர், ஒரு மையத், ஒரு ஜனாசா போகுது சொன்னாங்க, முஸ்தரீஹுன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். முஸ்தரீஹுன், அவர் ஓய்வு பெற்று செல்கிறார். இந்த உலகத்திலே அவர் வாழுகிற போது எவ்வளவு கஷ்டங்களை சுமந்திருப்பார், எவ்வளவு சிரமம் பட்டிருப்பார். எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் முஸ்தரீஹுன். அவர் ஓய்வு பெற்ற நிலையிலே போகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய கபரிலும் உங்களுடைய கபரிலும் நாம் எல்லாரும் முஸ்தரீஹாக இருக்க வேண்டும். அதுதான் நிம்மதியான உறக்கம், நிம்மதியான இடம். உலகத்திலே நிம்மதியை முழுமையாக பெறவே முடியாது. அதை ஒருவன் பெற வேண்டும் என்று தேடினால் அவன் மடையன், அவன் உண்மையிலே புத்திசாலி கிடையாது. சகோதரர்களே, உலகத்திலே அவன் அந்த நிம்மதியை, முழுமையான சந்தோஷத்தை அடையவே முடியாது. அந்த கபருக்குள் இஸ்திராஹத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இஹ்லாஸ் உள்ள மூமின்களுக்கு அப்படியான கபருடைய வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். கபர் விசாலமாக வேண்டும், பிரகாசம் அடைய வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அதனால்தான் ஒருவர் மௌத்தானத்துக்கு பிறகு மீண்டும் பேயாக பிசாசாக வர முடியாது. ஒரு அகீதா சார்ந்த விடயம் சொல்லப்படுகிறது. ஒரு நல்லவர் நான் திரும்ப குடும்பத்துக்கு போய் இந்த சந்தோஷமான செய்தியை சொல்ல போகிறேன் என்று கேட்கிறார். மாணவர்கள் என்ன சொன்னாங்க? ஒரு புது மாப்பிள்ளை உறங்குவதை போல உறங்கி விடுங்கள், வெளியே போக முடியாது. எனவேதான் அப்படியான விடயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்திலே கற்றுக் கொடுக்கிறார்கள். இது ஒரு ஒரு மூமினான அடியாருடைய நிலை. இப்ப மூமின் அல்லாத ஒரு முனாஃபிக், நயவஞ்சகன், இறை நிராகரிப்பாளன், ஒரு பாவி, அந்த 2 வானவர்களும் வந்து அவரை எழுப்பி உட்கார வைத்து இந்த கேள்விகளை கேட்பாங்க. மன் ரப்புக வமா தீனுக, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, இந்த முஹம்மது என்ற அடியாரை பற்றி நீ என்ன அறிந்திருந்தாய்? சுப்ஹானல்லாஹ். அவருக்கு விடை வராது. ஏன்னா அவருடைய நாவிலே அந்த வார்த்தை வரவே வராது. சகோதரர்களே,
யாருக்கு ரப்பி அல்லாஹ் வரும்? இந்த சபையில இருக்கிற நீங்கள் உங்களை கேளுங்கள், உங்களில் எத்தனை பேருக்கு நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றி தெரியும்? சொல்லுங்கள். உலகத்திலே உள்ள எத்தனை பேரை பற்றி படித்திருக்கிறோம்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லாஹுவை பற்றி அறியாதவர்கள், அந்த தௌஹீத் என்ற அடிப்படை கொள்கை தெரியாதவர்கள், அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே கட்டுப்படாதவர்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழ்ந்தவர்கள் எப்படி அந்த கபருக்குள் போய் ரப்பி அல்லாஹ் என்று சொல்ல அந்த நாள் வரும்? வருமா சகோதரர்களே? ஒரு நாளைக்கு 5 நேரம் தியாகம் செய்து அல்லாஹ்வுக்காக தொழ முடியவில்லை, எப்படி நம்முடைய நாவுக்கு ரப்பி அல்லாஹ் என்று வரும்? ஹராத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், ஹலாலை மட்டும் எடுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. மாறு செய்தவர்களாக வாழ்ந்து கொண்டு கபருக்குள் போனால் எப்படி ரப்பி அல்லாஹ் என்று வரும்? பாவங்களை செய்கிறார்கள், பாவங்களில் பிடிவாதத்தோடு இருக்கிறார்கள். நம்பிக்கை போதாது சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி படியுங்கள், அப்போது நம்முடைய நாவுக்கு ரப்பி அல்லாஹ் என்று வரும். மார்க்கத்தை பின்பற்றவில்லை, நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இன்றைக்கு எத்தனை நாகரிகங்கள், இன்றைக்கு அனாச்சாரங்களை பின்பற்றி கொண்டு இஸ்லாத்தை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் பின்பற்றுவது. பள்ளிக்கு வந்த இஸ்லாம், திருமண வீட்டில் இஸ்லாம் கிடையாது, உடுப்புல இஸ்லாம் கிடையாது, கொடுக்கல் வாங்கலில் இஸ்லாம் கிடையாது, எங்களுடைய பழக்க வழக்கங்களில் இஸ்லாம் கிடையாது. ஆனால் தன்னை முஸ்லிம் என்று சொல்கிறார்கள். எப்படி நம்முடைய நாவுக்கு என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று வரும்? அல்லாஹ்வுடைய தூதர் அப்ப அவர் சொல்ற விட ஹா ஹா லா அத்ரி எப்படி சொல்லுவார்? ஹா ஒரு பயத்தில், இந்த கேள்வி கேட்ட உடனே வார பயம் தான் அது. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. மூணாவது, இந்த முஹம்மது என்ற மனிதனை பற்றி நீ என்ன அறிந்திருந்தாய்? அவரை பற்றி தெரியாது, மக்கள் அவரை அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னார்கள். நான் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறியாதவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாம் பின்பற்றவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதரிலேதான் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது, வாழ்க்கையாதான். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஏவல் விலக்கல்கள் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய வாழ்க்கையை ஒரு முன்மாதிரியாக முதலாக எடுக்க பழகவில்லை. நான் தாடி வளர்க்கிற போது இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸ்டைல் என்று பெருமையை சொல்லணும் ஒரு முஸ்லிம். கரண்டி காலுக்கு மேலே ஒருவர் கால் சட்டை அணிகிற போது இது அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸ்டைல் என்று சொல்லணும். எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் முன்மாதிரி. அப்படி இல்லாத ஒருவருடைய நாவில் எப்படி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று வரும். இதைத்தான் நமக்கு கேட்கணும். எனவே இந்த கேள்விக்கும் அவருக்கு விடை தெரியாது. வருகின்ற வானவர்கள் மித்ரகா என்ற ஹதீஸ்ல வந்து சுத்தியல் போன்ற ஒரு கருவி, அதனால் அவர் அடிக்கப்படுவார். அடிக்கப்படுகிற போது அவர் கத்துவார். அவர் கத்துகின்ற அந்த சத்தத்தை இந்த உலகத்தில் மனிதர்களும் ஜின்களும் செவியேற்க மாட்டார்கள், ஏனைய உயிரினங்கள் அனைத்துக்கும் கேட்கும். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, மக்பரா கபறுகள் வேதனை செய்யப்படுகிற சத்தம் கேட்டால் நாங்கள் யாரையாவது கொண்டு அடக்குவோமா? நாம் அந்த இடத்துல நிம்மதியா இருக்க முடியுமா? அல்லாஹ் அதை மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் அப்படி ஒன்று இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த கபர் என்பது அந்த பாவியை 2 விலா எலும்புகளும் ஒன்றோடொன்று சேரக்கூடிய அளவுக்கு நெருக்கும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே ஒரு சஹாபியுடைய ஜனாசாவை அடக்கிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மெசேஜை சொன்னாங்க. அந்த சஹாபியோட பேர் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் ஒரு அன்சாரி, மதீனாவை சேர்ந்த சஹாபி. ஹிஜ்ரி 5வது வருடத்தில் நடைபெற்ற ஹந்தக் என்ற யுத்தத்தில் அவர் காயமடைந்து அதற்கு பிறகு அவர் மௌத்தாகி விடுகிறார். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய ஜனாசாவை
அடக்கம் செய்வதற்காக வருகிறார்கள். கபருக்குள் அவருடைய ஜனாசா வைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சுப்ஹானல்லாஹ் என்று சத்தமிட்டு சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் நாங்களும் சுப்ஹானல்லாஹ் சொன்னோம். அடுத்த கணம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு அக்பர் என்று சத்தம் போட்டு சொன்னாங்க. நாங்களும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம். ஜனாசா அடக்கி முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் விளக்கம் கேட்கிறார்கள். சஹாபாக்கள் ஒரு விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செய்தால் உடனடியாக பின்பற்றி செய்வார்கள். இப்ப காரணத்தை கேட்டபோது சொன்னார்கள், சஅதை அந்த கபருக்குள் வைத்தவுடன் அந்த கபர் அவரை ஒரு பிடி பிடித்தது. அது எல்லாருக்கும் அந்த பிடி வரும். மூமின்களுக்கு அது ஒரு அதாபாக இருக்காது. ஒரு பிடி ஒன்று பிடிச்சிச்சு. உடனே நான் சுப்ஹானல்லாஹ் சொன்னேன். சஅதுக்கா என்ற ஆச்சரியத்தோடு சுப்ஹானல்லாஹ் சொன்னேன். அதற்கு பிறகு அந்த கபர் அப்படியே விசாலமாகிக் கொண்டே போனது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னலில் கபரி வஹ்தன், ஒவ்வொரு கபருக்கும் ஒரு பிடி இருக்கிறது, ஒரு அழுத்தம் இருக்கிறது, ஒரு நெருக்குதல் இருக்கிறது. லவ் கான அஹதுன் நாஜியன் மின்ஹா நஜா சஅத் பின் முஆத் என்று சொன்னார்கள். அதிலிருந்து ஒருவர் பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும் என்றிருந்தால் இந்த சஅத் பின் முஆத் அதிலே இருந்து பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும். ஏன் தெரியுமா சகோதரர்களே? இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, அவருடைய மௌத்து செய்தியை கேள்விப்பட்டு அர்ஷ் நடுங்கியது. அர்ஷ் நடுங்கியது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்புள்ள சஹாபி. அவரை கபருக்குள் வைத்தவுடன் அந்த கபர் ஒரு பிடி பிடித்தது. அது அதாபல்ல, ஆனால் வைக்கிற போது பிடிக்கிற ஒரு பிடி. எனவே நாங்கள் கபருடைய வாழ்க்கை என்று படிக்கிற போது அந்த கபருடைய வாழ்க்கையில் என்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்ற ஒரு விடயத்தை கேள்வி கேட்க வேண்டும். அதிலே இருக்கக்கூடிய கேள்விகள் உண்மையானது. ஒன்று, நல்லவர்களுக்கு அது சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்கும். இறை நிராகரிப்பாளர்கள் பாவிகளுக்கு அது நரக படுகொலியாக இருக்கும். இது எதுவரைக்கும் தெரியுமா? மறுமை நாள் வரும் வரைக்கும் இந்த நிலைதான். மறுமை நாள் வரும் வரைக்கும் இதை ஒவ்வொரு மூலிலும் உறுதியாக நம்பிக்கை கொள்கிற போது இன்ஷா அல்லாஹ் அந்த மூணு விடைகளுக்கு, அந்த மூணு கேள்விகளுக்கான விடைகளை அவன் இந்த உலகத்திலே உயிர் வாழுகிற போதே வாழ்ந்து விடைகளை அவன் இன்ஷா அல்லாஹ் சொல்ல முடியும். வாழ்க்கையாக வாழ்ந்துதான் அந்த விடைகளை சொல்ல முடியும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதரர்களே, கபருடைய வாழ்க்கை உண்மையானது. ஹயாத்துல் பர்ஸக், அது நம்முடைய புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விடயம், மறைவான விடயம். நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலும் பதிவு செய்யப்பட்டு முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இரண்டு மனிதர்களின் கபர்களுக்கு பக்கத்தால் நடந்து போனார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எடுத்து காட்டி விட்டால் அந்த ரெண்டு கபருக்குள்ளும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதாபு செய்யப்படுகிறார்கள். இப்ப சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த ரெண்டு கபருக்குள்ளும் இருக்கக்கூடிய மனிதர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்ற காரணத்தையும் சொன்னார்கள். அவர்களுடைய பார்வையிலே அதை அவர்கள் சிம்பிளாத்தான் நினைச்சாங்க. ஆனா அல்லாஹ்விடத்திலே அது மிக பாரதூரமான பாவங்கள். அதுல ஒருவர் கோல் காவித்திருந்தார். ஒருவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அமானிதமாக சொல்லுகிற போது அதை அவரிடம் போய் திரும்ப சொல்லி ரெண்டு பேருக்கும் இடையில சண்டையை மூட்டுற வேலைதான் கோல் மூட்டுறது.
கோல் காவுறது. அதே குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வந்தா நடுநிலை வகிக்க தகுதியானவர்கள் மட்டும்தான் போகணும், பக்கசார்பானவர்கள் போகக்கூடாது. அந்த கட்டத்திலே இருவருக்கும் இடையிலே ஒரு சண்டையை மூட்டிவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவன் அதை இன்னொருவருக்கு கொண்டு சேர்ப்பார் என்று சொன்னால் அவன் கோல்காவி. கோல் சொல்லுகிறவர்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. அப்ப அவர் செய்த பாவம் இதான், கோல்காவி தெரிஞ்சது. அவர் அது சிம்பிளா தான் நினைச்சாரு, ஆனா அல்லாஹ்விடத்தில் அது கடுமையான பாவம், கபருக்குள் தண்டனை கிடைக்கிறது. இரண்டாவது மனிதர் செய்த பாவம் என்ன தெரியுமா? சலம் கழித்தார், அதை அவர் மறைவாக கழிக்கவில்லை, அல்லது சலம் கழித்தார், அவர் அதை சரியாக சுத்தம் செய்யவில்லை. இது அவருடைய பார்வையிலே அல்லது சிலருடைய பார்வையிலே ஒரு சிம்பிளான ஒரு விடயமாகத்தான் தெரிகிறது. அல்லாஹ்விடத்தில் அது பாரதூரமான விடயம். அதனால் இவர்கள் கபருக்குள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அதை எடுத்து காட்டி இருந்தார். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஈச்சம் பாலையை எடுத்துக்கு வந்து அதை ரெண்டா கிழிச்சு அந்த ரெண்டு கபருக்கு மேலையும் நட்டுகிறார்கள். நட்டி வெட்டி சொன்னார்கள், என்னுடைய ஷஃபாஅத், என்னுடைய துஆவின் காரணத்தினால், என்னுடைய மன்றாட்டத்தின் காரணத்தினால் இந்த ரெண்டு ஈச்சம் பாலைகளும் அந்த துண்டுகளும் காயாமல் இருக்கும் காலம் எல்லாம் அவர்களுடைய வேதனைகள் இலேசாக்கப்பட வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். அது அல்லாஹ்வுடைய தூதருக்குரிய ஒரு ஹுசூசியத், ஒரு சிறப்பம்சம். இது அவங்க சொன்னாங்களே, என்னுடைய துஆவினால். இன்றைக்கு கபர்களின் மீது செடிகள் மரங்கள் நட்டப்படுகின்றன. நாங்கள் சில ஜனாசாக்களுக்கு சென்றால் அப்படி நட்டுவதில்லை, சிலர் அதை பிழையாக புரிந்து கொள்கிறார்கள். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரே, கபர்களுக்கு மேலே செடிகளை மரங்களை ஒரு இபாதத் என்ற நோக்கத்திலே நட்டுவது என்பது கூடாது மார்க்கத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ரெண்டு கபருக்கு மட்டும் அப்படி செஞ்சாங்க. ஒரு ஈச்சம் பாலைய ரெண்டா கிழிச்சு வச்சாங்க. என்ன காரணம் என்றா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் அவர்கள் இரண்டு பேரும் கபருக்குள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று. அதனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஹுசூசியத், சிறப்பு அம்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த ஹுசூசியத்தின் அடிப்படையிலே அவர்கள் துஆ செய்கிறார்கள், அந்த வேதனை குறைக்கப்படலாம் என்று ஆதரவு வைக்கிறார்கள். அதனால் அதை அடிப்படையாக வைத்து நாங்கள் ஏனைய கபர்களுக்கும் மேலால் செடிகள் மரங்கள் நட்ட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்படி வருகிற போது நாங்கள் இன்னொரு முடிவுக்கு வரணும் என்று, அந்த கபருக்குள் இருக்கிறால் ஒரு பாவி வேதனை செய்யப்படுகிறார் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வருவோம். எனவேதான் இந்த ஒரு விடயத்தை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். கபருடைய அஸாப் என்பது உண்மை. அதனால் தான் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கபருடைய அஸாபிலே இருந்து அல்லாஹ்விடத்தில் கடுமையாக பாதுகாப்பு தேடுகிறார்கள். நாங்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு தேட வேண்டும்? அத்தஹியாத்து ஓதி முடித்து விட்டால் கடைசி அத்தஹியாத், சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு பாடம், எத்தனை பயான்கள ஹுத்பாக்களை கேட்டோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வ மின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். இது ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒரு நாளைக்கு 5 வேளைகள் கடைசி அத்தஹியாத்து ஏறி முடிச்சு சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னால ஓத வேண்டிய துஆ, பாதுகாப்பு தேடக்கூடிய துஆ. அதுல முதலாவது விடயம் என்ன? கபருடைய வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நானும் நீங்களும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு தேட வேண்டும்? அதுபோல அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கப்ரி. யா அல்லாஹ், இறை நிராகரிப்பிலிருந்தும் வறுமையிலிருந்தும் கபருடைய வேதனையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்னொரு பிரார்த்தனை இருக்கிறது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபுன்
கோழைத்தனத்திலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இயலாமையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். தள்ளாடுகின்ற வயது, அடுத்தவர்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய வயது வரைக்கும் நான் வாழ்வதில் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த உலகத்தின் ஃபித்னாக்கள், குழப்பங்களில் இருந்தும் கபருடைய தண்ட வேதனையில இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இத தெரிந்தாக்கள் அடிக்கடி ஓதணும். சுஜூதுகள்ல ஓதலாம், அத்தஹியாத்துக்கு பிறகு ஓத வேண்டிய துஆக்களை ஓதலாம். சாதாரணமாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் என்ற வார்த்தையை அடிக்கடி அல்லாஹ்விடத்திலே கேட்கலாம். இது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்த ஒரு துஆ. அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னொரு விடயம் தான், நாங்கள் நம்முடைய பகுதியிலே, நம்முடைய இந்த ஊரில் கூட பல மக்பராக்கள் இருக்கின்றன, மையவாடிகள். ஒன்று, நம்ம ஜனாசாக்களை அடக்குவதற்கு அந்த மக்பராவுக்குள்ள போறோம், அல்லது பல நாட்கள் அதை கடந்து போறோம். அப்படி கடந்து போகிற நேரத்தில் கூட ஒருவர் மௌத்தை ஞாபகப்படுத்த வேண்டும், துஆ வரும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கபறுகளை கண்டால், அதை கடந்து சென்றால், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மினல் முஃமினீன் துஆ செய்வாங்க. மூமின்களே, கபர்வாசிகளே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் மினல் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். உங்களுடைய அஜல் வந்து நீங்கள் எங்களுக்கு முந்தி மௌத்தாயிட்டீங்க, ஆனால் எங்களுடைய அஜல் கொஞ்சம் பின்னிட்டு, அவ்வளவுதான். நாங்களும் மௌத்தாகுவோம், உங்களோடு வந்து சேருவோம். இப்படி கபரை பார்க்கிற போது, மக்பராவை பார்க்கிற போது நம்முடைய நாவிலே இந்த வார்த்தை வரணும், கருத்து உள்ளத்துல ஓடணும், மௌத்துடைய எண்ணம் வரும். நீங்க மட்டும் மௌத்தாகிறல்ல, நாங்களும் மௌத்தாக இருக்கோம். இன்னும் ஒரு ரிவாயத்திலே நஸ்அலுல்லாஹ லனா வலக்குமுல் ஆஃபியா, எங்களுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை, மன்னிப்பை நாங்கள் கேட்கிறோம் என்ற ஒரு பிரார்த்தனையும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே நாங்கள் மக்பராவுக்குள் ஜனாசாவை அடக்க போகிற போது சகோதரர்களே, நமக்கு நிச்சயமாக மரணத்துடைய ஞாபகம் வரும். இன்றைக்கு மக்பராவுக்குள் வருகிறவர்களை பலரை பார்க்கிறோம். அங்கால ஜனாசா கபருக்குள் வைக்கப்பட்டு மண் போடப்பட்டுக் கொண்டிருக்கும். இவர்கள் அதை சூழ நின்று கொண்டு பகடி கதை கதைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது அவர்களுடைய வயல் கதைகள், கடை கதைகள், கடல் கதைகள், தொழில் கதைகளை கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மையத்தை கொண்டு வந்து அடக்கம் செய்கிற நேரத்தில் கூட எனக்கு மௌத்துடைய ஞாபகம் வரவில்லை என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி பேசப்படுகிற செய்திதான். அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தை பற்றி சொல்லுவார்கள், நரகத்தை பற்றி சொல்லுவாங்க, பெருசா அழமாட்டாங்க. ஆனா கபரை பற்றி சொன்ன உடனே கடுமையா அழுவாங்களாம், தாடி நனையக்கூடிய அளவுக்கு அழுவார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஏன் அப்படி அழுகிறீர்கள்? அவர் சொன்ன விட என்ன தெரியுமா? மறுமையின் தங்குமிடங்களிலே முதலாவது தங்குமிடம் இந்த கபருடைய வாழ்க்கை, ஹயாத்துல் பர்ஸக். அது இலகுவானதாக அமைந்து விட்டால் அதற்கு பின்னால் வரக்கூடிய அனைத்தும் மிக இலகுவானதுதான், அங்கே கவலைப்பட தேவையில்லை. அது கஷ்டமானதாக அமைந்து விட்டால் அதற்கு பின்னால் வரக்கூடிய அனைத்தும் சகோதரர்களே மிக கடுமையானதாக இருக்கும். அதை நினைக்கிற போது நான் அழுகிறேன். உஸ்மான் இப்னு அஃபான் யார்? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு நபித்தோழர். உஸ்மான் ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் உஸ்மான் சுவர்க்கத்திலே இருப்பார் என்று சொன்னார்கள். அவருக்கு அழுக வருது. எனக்கும் உங்களுக்கும் சொர்க்கமா நரகமா தெரியாது, அழுக வரல. ஆக குறைஞ்சது மரண சிந்தனையும் வரல, அந்த துவால ஓவர நிலைப்பாடும் வரல.
கபர்களை நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள், அது மரணத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய தந்தை மௌத்தானால், தாய் மௌத்தாக இருந்தால் நீங்கள் அந்த கபரை ஜியாரத்து செஞ்சு அவர்களுக்கு நீங்க துஆ செய்யுங்க. அதுக்கு கூலிக்கு ஆள் கூட்டிக் கொண்டு போக வேண்டாம். நீங்கள் யாசின் ஓதினாலும் சரிதான், அல் குர்ஆன் ஓதினாலும் சரிதான், மரணித்தவருக்கு அந்த நன்மை சேரவே சேராது. நீங்கள் துஆ செய்யுங்க, அவர்களுக்காக சதகா ஜாரியா நிரந்தர தர்மங்கள் செய்யுங்கள், அது சேரும். எனவேதான் அதற்கென்று நாளை ஒதுக்க தேவையில்லை. வெள்ளிக்கிழமை, பெருநாள் தினம் என்றெல்லாம் ஒதுக்க தேவையில்லை. அது ஒரு காலப்போக்கில் அது பிதுவத்தா போயிடும். எனவே உங்களுக்கு இயலுமான முடிவான நேரங்களிலே கபர்களை ஜியாரத்து செய்யுங்க, மரணத்தை நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். எனவேதான் அந்த ஒரு நிலைப்பாடு நம்மிடத்திலே வர வேண்டும், மரண சிந்தனை. இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்கிறோம், இன்ஷா அல்லாஹ் மௌத்தாகத்தான் போகிறோம். இதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது, அது யகீன், உறுதியானது. ஆனா எப்ப வரும் என்று தெரியாது, எப்படியான நிலையில் வரும் என்றும் தெரியாது. அடிக்கடி மௌத்தை பத்தி கேள்விப்படுறோம், அடிக்கடி கேள்விப்படுறோம். அப்ப நம்ம நினைக்கணும், இப்படியெல்லாம் அவருடைய மௌத்து செய்தி, இவருடைய மௌத்து செய்தி சொல்லப்படுகிறது, ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மரண செய்தி இப்படித்தான் சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, முஸ்தரீஹுன் முஸ்தராஹுன், இப்படித்தான் வாழ்ந்துவிட்டு மௌத்தாகும். ஒரு ஜனாசாவை பார்த்து சொன்னார்கள், முஸ்தரா, அவரால் இந்த உலகம் நிம்மதி அடைந்தது. சுப்ஹானல்லாஹ். ஒருவர் மௌத்தாகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னாங்க? அவரால் இந்த உலகம் நிம்மதி அடைந்து விட்டது. இந்த அர்த்தம் என்ன? அவருடைய மௌத்தினால இந்த உலகத்துக்கு நிம்மதி, மரங்கள், செடிகள், மிருகங்கள் எல்லாத்துக்கும் நிம்மதி. நாம மௌத்தானா மக்கள் நம்முடைய மரண செய்தியை கேள்விப்பட்டு தொலைஞ்சான் என்று சொல்லக்கூடாது. என்ன பாட்டை படுத்தினான், இந்த உலகத்துல வாழக்குள்ள எப்படி அநியாயம் செஞ்சான், அவன் தொலைஞ்சான், அவனால நாங்கள் ஓய்வு பெற்று விட்டோம் என்று அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நானும் நீங்களும் மௌத்தானால் அது ஒரு மோசமான மரணம் சகோதரர்களே. அடுத்தவர்கள் நம்முடைய மரணத்திற்காக கவலைப்பட வேண்டும், அழ வேண்டும், ஓலம் விட்டு அழக்கூடாது, அழ வேண்டும். அந்த மரணத்தோடு நமக்கு கபருடைய வாழ்க்கை இஸ்திராஹத், ஓய்வு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும். அதை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். முஸ்தரீஹ் என்ற நிலையில் நாங்கள் மௌத்தாக வேண்டும். அப்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு கபருக்குள் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைத்து விட்டால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னது போல அதற்கு பின்னால் வரக்கூடிய அனைத்தும் இலகுவானது. அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.